இப்ப 4.5 வருஷத்துல திமுக விமர்சிக்கும் சொல்லக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அதிமுக திமுக விமர்சிச்சு எந்த போராட்டத்தையும் செய்ததில்லை. நாங்கள் பல போராட்டத்தை செஞ்சிருக்கிறோம். நானே 8 வழக்கு வாங்கியிருக்கிறேன். நாங்க செய்த அளவுக்கு கூட திமுக எதிர்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக நடத்திருக்காங்கல்ல போராட்டம். அது பெரிய அளவுக்கு இல்லைங்க. நான் தான் சொல்றேன். இல்ல 8 வழக்கு வாங்கின நாங்க எங்களோட அவங்க வந்து பண்ணிருக்க போறாங்க. அப்படிலாம் ஒண்ணு வாங்கல. அது என்னன்னா நடக்குதுன்னா மக்கள் சார்ந்து அவங்க வந்து மக்கள் சார்ந்து இயங்கவும் இல்லை, மக்கள் சார்ந்த கூட்டணியை உருவாக்கவும் இல்லை. இப்ப அதிமுகவை பாதுகாப்பது என்கின்ற இடத்திலிருந்து அதனுடைய தலைவர்கள் யோசிக்கல. நாங்க பல ஊர்களுக்கு போறோம், அதிமுக தொண்டர்களை பார்க்கிறோம், பேசுறோம். அவர்களுக்கு யாருக்குமே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருப்பதில் விருப்பமே கிடையாது. நீங்க கிறிஸ்தவர்கள் ஓட்டையும் முஸ்லீம்கள் ஓட்டையும் விலக்கி வச்சுட்டு நீங்க எப்படி தமிழ்நாட்டில் அரசியல் செஞ்சிட முடியும்? அது வெளிப்படையான உண்மை. நீங்க பாரதிய ஜனதா கட்சியை வைத்துக் கொண்டு எப்படி ஜெயிச்சிட முடியும்? முடியவே முடியாது. அப்ப இந்த இடத்துல அதிமுகவை காப்பதற்கு அதனுடைய கட்சி தலைவர்கள் தயாரா இல்லை. பாத்தீங்கன்னா மணிகண்டன் வந்து அதிமுக பேசுறதுக்கு பதிலா பிஜேபிக்கு தான் பேசுறாரு. அவர் கூட்டணி கட்சி, அதனால பேசுறாரு. கூட்டணி கட்சி அவர் அதிமுக பேசுறதுங்க. அவருக்கு ஒரு கட்சி இருக்குது, அது குறித்து தான் அவர் பேசணும். அப்ப அதிமுகவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவர் ஒரு கூட்டணி உருவாவதை விரும்பவே இல்லை. அந்த கட்சி திரும்பவும் உருவாகணும். அதே மாதிரி அமமுக வந்து இதுல வெளியில் வந்து ரொம்ப நல்லது. அந்த கட்சி நாங்க 2018 கருஞ்சட்டை பேரணி திருச்சியில் நடந்த போது ஒரு கணிசமான திரட்சியான இளைஞர்களை அந்த கட்சியில் பொறுப்பாளர் கூட்டி வந்திருந்தது நான் பார்த்தேன், நேரா பேசினேன். அவர்களுக்கு திராவிட கொள்கையோடு பெரிய பிணைப்பு இருக்கிறது, இணைப்பு இருக்கிறது, பெரியாரை பற்றிய மதிப்பு இருக்கு, ஒரு இளைஞர்கள் அங்கிருந்து வர்றாங்க. ஆனால் அது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்த உடனே அந்த இளைஞர்கள் பலர் பேசி இருக்கிறாங்க என்கிட்ட. அவங்கள வெளியில இருந்தாங்க. இன்றைக்கு அந்த கட்சி வெளியில வந்தது என்பது அந்த கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு போதுமானதாக. அதே போலதான் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியே வரணும். அதிமுக தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தனக்கு, ஏன்னா அது ஒரு பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி, முதலமைச்சர் பதவி வகித்த கட்சி, அப்படி இருக்கக்கூடிய கட்சி தனிச்சு நிக்கட்டும். நீங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ண போறீங்க?